வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தான் மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கரும்பு விவசாயி சின்னம், அதான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே துண்டா தெரியும். நடிகர் சீமான் பிறகு அவர் ஒருங்கிணைப்பாளர் சீமானாக மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறார். 2016 தான் முதல்ல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார். இப்போ கரும்பு விவசாயி சொன்னா அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே அவங்களுக்கு ஒரு பப்ளிக்காவே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த 2024 சட்டமன்ற தேர்தலில், இது நாடாளுமன்ற தேர்தலில் மைக்கு சின்னம் கொடுக்கப்பட்டது. கேட்டா அவர் முன்கூட்டியே விண்ணப்பிக்கவில்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போடு. அதனால இது இஷ்டத்துலாம் கேட்கலாம் முடியாது, நாங்க கொடுக்குற சின்னத்தை தான் வாங்கி கொள்ள முடியும் அப்படின்னு பகிரங்கமா தேர்தல் ஆணையம் சொன்னோம்னா அது பாஜகவுடைய சூழ்ச்சி அப்படின்னு எங்கு பார்த்தாலும் சீமானுடைய பேச்சு, அவருடைய கட்சியினுடைய எதிர்ப்பு குரல் ஓங்கி ஒழிச்சது. அப்புறம் கடைசியில் என்ன பண்ண, கொடுத்ததை வச்சுதான் தேர்தலை போட்டியிட முடியும். அதை எதிர்த்து எந்த விதமான ஒரு விஷயம் பண்ணவே முடியாது. அதன் அடிப்படையில மைக் சின்னம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம். உண்மையிலே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தன்னைத்தானே தூக்கி நிறுத்தி கொண்ட கட்சி. எங்கே யார்ட்டையுமே கூட்டணி கிடையாது. அவர் ஆல்ரெடி அதே சொல்லி, நாங்கள் தனித்து போட்டியிடுவோம், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழர்கள், திராவிடம் எங்களுக்கு பிடிக்காது, யார் என்ன அளவுக்கு எப்படி இருக்கிறீங்களோ எங்களோட கூட்டணிக்கு வாங்க, நாங்க தான் தலைமை ஏற்போம் அப்படின்னு இதுவரைக்கும் எல்லா தேர்தலையுமே தனிப்பட்ட முறையில போட்டியிட்டு அந்தந்த தேர்தலில் அந்தந்த நேரத்துக்கு ஒரு சதவீத வாக்குகள், அதாவது 2016 சட்டமன்ற தேர்தல் நிற்கக்கூடிய சமயத்துல 1.07% வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தது, சீமானுடைய கட்சிக்கு. அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிடக்கூடிய 40 தொகுதியில் போட்டியிடக்கூடிய சமயத்தில் 3.9% வாக்குகள் பெறாங்க சீமான் கட்சி. அடுத்து 2021 போன சட்டமன்ற தேர்தலில் 6.58% அது உயர்கிறது. 2016க்கும் 2019க்கும் ஒரு 2% ஏறுது. அதே நேரத்தில் 2019க்கு 2020 வெறும் 2 வருஷத்துக்கு 4% ஏறுது, 3.5% மேல ஏறுது. அப்படிங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான். அன்னைக்கே நாம் தமிழர் கட்சி உற்று பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அவர் நாங்க தனிச்சுதான் நிற்போம் அப்படிங்கிற சமயத்துல அவரை யாரையும் எதிர்பார்க்கவும் இல்லை. மற்றபடி அதிமுக எவ்வளோ தூக்கி போட்டு பார்த்தாங்க, எடப்பாடி பிரிவு வந்துருங்க அப்படின்னு. எங்களுடைய கட்சியும் எங்களுடைய கொள்கைகளும் மற்றபடி ஒத்து வராது. ஏன்னா நீங்க திராவிட கட்சி, அதிமுக திராவிட கட்சி ஒத்து வராது, உங்க கொள்கை வேறு எங்க கொள்கை வேறு போட்டு தனிப்பட்ட முறையில பிரிச்சு விட்டாரு. அதன் அடிப்படையில் இந்த 2024 தனிச்சுதான் நின்றார். 40 தொகுதி தனிச்சு நின்ற வகையில மொத்த வாக்குகள் 40 தொகுதியில 36 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சி. பாருங்க, குறுகிய காலகட்டத்தில் தான் சொல்ல முடியும். 2016 2024 வெறும் 9 வருடம், 10 வருடம் வச்சுக்கலாம். 10 வருடத்துல 36 லட்சம் வாக்கு. இதுல என்ன ஒரு அங்கீகார கான்செப்ட்னா 8%க்கு மேல, 8 மினிமம் 8% இருந்தாலே அந்த கட்சிக்கு மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருவாங்க தேர்தல் ஆணையம். அதன் அடிப்படையில இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அடைந்ததன் மூலமாக 36 லட்சம் வாக்குகளை பெற்றதன் மூலமாக சதவீத கணக்கு போட்டு பார்ப்பாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் 8.22% பெற்ற வகையில நாம் தமிழர் கட்சி, சீமானுடைய கட்சி இன்னைக்கு மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? கரும்பு விவசாயி சின்னமா இந்த மைக் சின்னமா? அதை நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் தான் சொல்லணும். உண்மையிலே சின்னத்துல இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. இந்த சின்னத்தை கொடுக்கக்கூடிய சமயத்துல கூட பல பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்னங்க ஃபர்ஸ்ட் கரும்பு விவசாயி சின்னம், இப்போ மைக்கு கொடுத்துருக்குறாங்க, இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கும் போது என் பிள்ளைகள் தான் அதை சேர்ப்பார்கள், அவர்களும் இந்த நம்பிக்கையை சேர்த்து ஒரே படம் போட்டார் சீமான். அதன் அடிப்படையில கட்சி தொண்டர்கள் தான், என்னதான் ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி,
அதே நேரத்தில் அவர் ஒரே ஆள் தான், எல்லா 40 தொகுதியும் ஒரே ஆள் தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணினார். வேற யாருமே கிடையாது. பண்ணினாங்க, ரெண்டு ஒருத்தவங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர் பண்ணினாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு எடுபடலை இல்லையா. சிங்கிள் பிரச்சாரம், சிங்கிள் ஆர்மி, ஒன் மேன் ஆர்மி மாதிரி பண்ணினாங்க. இன்னைக்கு அங்கீகாரத்தை வாங்கி விட்ட ஒரு சூழல். காரணம் வந்து மைக்கு தான். இனிமே வந்து கரும்பு விவசாயி எதிர்பார்க்க வேண்டாம் என்ற ஒரு கருத்து வந்து நிலையான ஒரு கருத்தா இருக்கு. மைக் சின்ன அற்புதமா இருக்க. கரும்பு விவசாயி சின்னமாவது வந்து ஒரு மனுஷன் வந்து சைடில் வரும், இது அப்படியே மைக்கில் ஒரு வட்டமா போட்டு ஒரு கோடு மாதிரி போட்டுவிட்டா மைக் மாதிரி வந்துடும். பொதுவாகவே ஒரு கட்சி அப்படிங்கும்போது சமயத்துல அதற்கு சின்னம்ங்கிறது வந்து எளிமையாக இருக்க வேண்டும். இரட்டை இலையோட தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கூட ரொம்ப சிம்பிளா அவர் மாயத்தேவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டார். மாயத்தேவர்கிட்ட பொறுப்பு கொடுத்த சமயத்தில் ரொம்ப சிம்பிளா சொன்னார், வெற்றி அப்படின்னு, விக்டரி முடிஞ்சு போச்சு. சர்ச்சில் அவர் என்ன பண்ணுவார்னா விக்டரி இப்படிதான் காமிப்பாராம். அப்ப இரட்டை இலை, அப்ப எங்க போனாலும் நம்ம இப்படி ஆட்டிகிட்டே போயிட்டார். அதை பார்த்ததுக்கு பின்னால்தான் திமுக கருணாநிதி இப்படி ஆட்டினாருங்க தன்னுடைய கையை. அந்த அளவுக்கு வந்து சிம்பிளா இன்னைக்கு மைக் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய சூழல். இந்த 2024 ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து அவர்கள் 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கும் பாஜக அதிமுக தள்ளிவிட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய சூழல்ல உண்மையிலே இது மிகப்பெரிய குறுகிய கால வெற்றி, குறுகிய கால முன்னேற்றம் தான் நம்ம சொல்லணும். அதாவது வந்து 2021 நாடாளுமன்ற தேர்தலில் விட இன்னைக்கு இது 2021 சட்டமன்ற தேர்தலை விட 2024 3 வருஷத்துல 6 லட்சம் வாக்குகள் வந்து அதிகமா பெற்றிருக்காங்க நாம் தமிழர்கள். அப்ப இது மிகப்பெரிய ஒரு குறுகியான முன்னேற்றம் தான். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், முதல்ல சொன்ன மாதிரி கன்னியாகுமரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், திருச்சி, மற்றபடி புதுச்சேரி, இந்த 6 தொகுதிகளிலுமே பாஜகவை பின்னுக்கு தள்ளிருக்காங்க 3ஆம் இடத்துக்கு. அவன் நாங்க தான் முதலில் வருவோம், 2ஆம் இடத்துக்கு வரும் சொன்னாரு அண்ணாமலை. எங்க போனாருன்னு தெரியல. அதிமுகவை விட இவர்கள் முன்னணியில் பல இடங்களில் இருந்து கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு உண்மையிலே வந்து ஆச்சரியப்படத்தக்க ஒரு முன்னேற்றமாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியுடைய வெளிப்பாடு. அதாவது விளக்கமா பார்க்கக்கூடிய சமயத்துல கன்னியாகுமரியில அதிமுக விட 11,000 வாக்குகள் கூடுதல் பெற்றிருக்காங்க. அதிமுக எங்க, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதிமுக அப்படி இல்லை, மிகப்பெரிய ஒரு ஆலமரம். 4ஆக சிதைந்திருக்கலாம், அது அப்புறம் பேசிக்கலாம். பட் அதிமுக ஒரு தலைப்புல வந்துட்டான், பேனருக்கு தெரிஞ்சிருச்சா இல்லையா? அப்ப அதற்குன்னு உள்ள ஓட்டு எங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கேள்வி வந்தாச்சு. அப்ப அதற்குன்ற ஒரு ஓட்டுகள் சிதைந்து போச்சு. அப்ப அங்க நாம் தமிழர் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை உயர்த்தி கொண்டது. அதிமுகவை விட 11,000 வாக்குகள் கூடுதல் அப்படின்னா உண்மையிலே வந்து அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து விட்டது. நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய எழுச்சியை சந்தித்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியும். அதே தான் இந்த ஈரோடுல வந்து தமாக வேட்பாளர்களும் இவங்க வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளிட்டாங்க தமாகவை. அது பாஜகவுடைய கூட்டணி. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி வந்து உண்மையிலே பாமகவுடைய கோட்டை ஒரு நேரத்துல. இன்னைக்கு அதே மாதிரிதான் தவறான ஒரு கூட்டணி வெளிப்பாடா இன்னைக்கு பாமக வந்து எங்க இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி அன்னைக்கு போயிடுச்சு. அங்கே போய் போட்டியிட்ட ராமசாமியை பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கு கீழே 4ஆம் இடத்துக்கு மேல பாமக போயிடுச்சு, பாஜக கூட்டணி போயிடுச்சு. அதே மாதிரிதான் நாகப்பட்டினத்துல பிஜேபியோட 29,000 வாக்குகள் வந்து அதிகமா பெற்ற நாம் தமிழர் கட்சி அப்படின்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமா தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி திருச்சியில அமமுகவை விட இவங்க முன்னணியில வந்துட்டாங்க. அமமுக வந்து பணக்கார கட்சிகளோட சொல்லலாம், இதெங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி புதுச்சேரியில அதிமுகவை விட 1,400 வாக்குகள் 14,000 வாக்குகள் அதிகமா பெற்றிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அதிமுகவை மிஞ்சிட்டாங்க. ஆமா, சொல்ல போனா கூட்டணி வச்சிருந்தாங்க, கிடைச்சிருந்தாங்க அப்படின்னா கட்டாயமா வந்து ஏதோ ஒரு 5-6 சீட்ல வந்திருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி வைத்த அதிமுக வந்திருக்கும் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு உண்மையாக இது தெரியுது. ஆமா, கூட்டணி இல்லாமல் களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி, ஆனா கூட்டணியோடு களமிறங்கியது பிஜேபி, அதிமுக. எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு கட்சியாக இன்னைக்கு மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எழுதிட்டு இருக்கு. இன்னும் ஒரு டீப்பா பார்க்கக்கூடிய சமயத்துல 2019 ஒரு 5 போன நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு தொகுதியிலுமே வந்து அவர்கள் 1 லட்சம் வாக்குகளை பெறவே இல்லை.
சும்மா 50,000 40,000 90,000 70,000 தான் பெற்றுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 2024 தேர்தலில் 12 தொகுதிகளில் வந்து 1,00,000 வாக்குகளுக்கு மேல பெற்றிருக்காங்கிறது உண்மையிலே உருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் தான். ஆமா, அது சிவகாசியை பொறுத்த வரைக்கும் 1,63,412 வாக்குகள் பெற்றிருக்காங்க. இத்தனைக்கு மைக் சின்னம் தான். கரும்பு விவசாயி கிடைக்கல, கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சீமான் வந்து ரொம்ப மனம் உடைந்த நிலையில கூட சில பல இடங்களை பேசியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு மைக்கு சின்னம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது என்பது உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தின் வெளிப்பு. அந்த வகையில யாரெல்லாம் இதற்கு சதி செய்தார்களோ அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அவரை பாராட்ட வேண்டும். உண்மையிலே பல வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா எதிரி தான் நம்மளை தூக்கி விடுவான். பல வரலாறு பாருங்களேன், பல வரலாற்று நாயகர்கள் தெய்வீக புருஷர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து எதிரிகளும் துரோகிகளும் தூக்கி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சலிக்காம அப்படியே போயிட்டே இருந்திருப்பாங்க. பின்னால பார்த்தா அவங்களாம் காணாமலே போயிருப்பாங்க. பாஜகவை போன்று இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பேசப்படக்கூடிய ஒரு கட்சி இத்தனைக்கும் வந்து ஒரு தொகுதியில கூட வெற்றி அடையவில்லை அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. புரியுதுங்களா? ஒரு தொகுதி கூட வெற்றி அடையல. 40 தொகுதியில போட்டிட்டு 40 தொகுதி வெற்றி அடையல. ஆனா 8% மேல 8.22% மேல வாக்கு பெற்று இன்னைக்கு மாநில கட்சியினுடைய அங்கீகாரத்தை பண்ணிட்டாங்க. இத்தனைக்கு வந்து சாதி ஓட்டுக்கெல்லாம் இல்லாம இருந்து இன்னும் நாங்கள் அதிகமாக பெற்று இருப்போம். பாரிவேந்தர், ACS இதெல்லாம் வந்து சாதி ஓட்டின் அடிப்படையில பெற்ற ஒரு ஓட்டின் வெளிப்பாடு தான். இதெல்லாம் இவங்கெல்லாம் இல்லாம இருந்தாங்க இன்னும் டாப்ல வந்திருப்போம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு குரலாக இன்னைக்கு இருக்கு. ஒண்ணு கிடையாது. ஆந்திராவில் எதிர்கட்சியா இருந்துட்டு ஜனசேனா கட்சின்னு நினைக்கிறேன் 5.5% தான். இத்தனை எதிர்கட்சியா வந்துட்டாங்க. இது எங்கேயோ போச்சா? 8.22% ஆகி போச்சா? இப்ப நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அங்க ஒரு குரல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. நாங்க இன்னைக்கு வந்து 8.22% வாங்கிட்டோம், மாநில அங்கீகாரம் பெற்றுட்டோம், ஒரு எங்களுக்கு குறிப்பிட்ட சின்னம் கட்டாயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டோம். அதனால 2024 எங்கள் கட்சி எங்கள் கொள்கைகளோடு யார் ஒத்து போகிறார்களோ, தேசிய கொள்கை, தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மாநிலம் யார் ஒத்து போகிறார்களோ அவரும் நாங்கள் கட்டாயமாக கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே 2026 என்பது மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி மிக உயர்வான விஷயத்தை பார்க்கக்கூடிய சூழலாக இருக்கக்கூடிய சூழல். இதுவரைக்கும் தனிச்சு நின்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 2026 சட்டமன்றத்தில் நாங்கள் கூட்டணி எங்களுடைய தத்துவார்த்தங்களுக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் நான் ஒரு கூட்டணியாக போட்டுக்குவோம். இப்போ கூட்டணிங்கிற பேச்சு வந்துருச்சு கட்டாயமா. இதுக்குத்தான் வந்து நாம் தமிழர் சீமான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் போல இருக்கு. கஷ்டப்பட்டார், பலன்களை இன்னைக்கு வந்துச்சு. அப்போ வந்து கட்டாயமா 2024 வந்து திமுகவோடு இவர்கள் மிக பயங்கரமாக மோதக்கூடிய இந்த கூட்டணி அடிப்படை இருக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐயா தோல் திருமாவளுடைய கட்சி வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வாங்கிடுச்சு. 8 அதுக்கு மேலே அதிகம் வாங்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப 2 தொகுதியை விட்டு MP கையில் ஆல்ரெடி 4 MLA சீட்டு நம்ம கட்சி ஆரம்பிச்சு வரக்கூடிய ஒரு 25 வருடங்களுக்கு மேல இருக்கும். இன்னைக்கு தான் அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயமா இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழல். வரக்கூடிய 2024 நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான விஷயம். MLA சீட்டில் அமரப் போகிறார்களா, அடுத்தடுத்து MP சீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா கூட்டணிங்கிற வாய் வந்துருச்சு. அப்படிங்கும்போது கட்டாயமா அவர்களுக்கு வெற்றி அவர்கள் கையில் இருக்கும் என்பதை பகிரங்கமான உண்மையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கட்டாயமாக 2026 நாம் தமிழர் கட்சி கிடைக்கும் என்பதால் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.